என்ன பிரச்சனை வந்தாலும் அம்மா ஒரு நாள் நீங்கள் அப்படி செஞ்சிக்க மாட்டீங்க, நீங்கள் அதை பற்றி யோசி செஞ்சிருந்தாலும் என்னை தாய்மா நீங்கள் அதை சப்ஜெக்டே விடுங்க, நீங்கள் அதை பற்றியே என்னட்ட ஒரு வழக்காகும், நான் உங்களே விசாரிக்கிற அளவுக்கு என்னமா தகுதி. இதுதான் தாய் எதிர்பார்த்தது. சில பொழுது தாய்கிட்ட தவறு இருக்கலாம், மனைவிட்ட சொல்லிடணும் அந்த விஷயத்தை. இந்த இடத்துல உனக்கு அநியாயம் ஒன்று நடந்திருந்தா அந்த அநியாயத்தை நான் பொறுப்பெடுக்கிறேன், நான் பொறுப்பெடுத்து அதுக்குரிய அத்தனை விஷயத்தை நான் செய்ய. என் தாயை விட்டுரு, என் தாய் என்ன செஞ்சிரு விட்டுரு, அந்த அநியாயத்தை பொறுப்பெடுக்கிறேன். இதுல என்னன்னு சொன்னா உன்னுடைய இயலாமை, உன்னுடைய பொருளாதார பலகீனம், நீ என்ன செய்யறாய்டா அந்த மனைவியின் தாயை மோத விட்டு தாயை அநியாயக்காரியாக்கி மனைவி அநியாயம். நீ தனி வீட்டுல வைக்கிற உன கடமை மார்க்க ரீதியா. கூலி வீடு எடுத்தாவது தனி வீட்டுல நீ வைக்கணும், உன மார்க்க அந்த பெண் கேட்டா உன கடமை அது. அது இப்ப என்ன தாயை யார் பார்க்கறது, அது உண்ட சப்ஜெக்ட். நீ எங்க இருந்தா வெளிநாட்டுல இருந்தா நீ விலகி வந்து அங்கேறி உன தாயை பாரு. ஆனா மனைவியை நீ கொண்டு போய் அங்க பார்க்க வச்சு சண்டை எடுத்து விட்டு பார்த்தா என்னன்னு கேட்கிறேன். விளங்கிட்டா? இதே உன மனைவி உன்ட்ட கேட்டான்னு சொன்னா என் உமாவுக்கு நீ வந்து உன உமா செலவழிக்க மாதிரி செலவழின்னு சொல்லி என் தாய்க்கு ஈக்குவலா வர, உண்ட தாய் எனக்கு ஈக்குவலா வர மாட்டான். இதை வந்து மனைவி அந்த இடத்துல பகடைக்காயாக ஆக்குதல் பெரிய ஒரு தவறு. பல இடங்கள்ல குடும்ப சிஸ்டத்தை இந்து சிஸ்டத்துல வச்சிருது, தாயிட சிஸ்டத்தை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்துடுறது. விளங்கிட்டா? கொண்டு வந்துட்டு மனைவிக்கு அவன் என்ன செய்யறது, மனைவியை வந்து நம்ம என்ன செய்யறது, இஸ்லாம் அப்படி சொல்லி இருக்கிறதா இல்லையா அப்படி, இஸ்லாம் அதை மட்டும் அப்படி சொல்லிக்குது, இதையும் சேர்ந்தான் சொல்லி சீதனத்தை வாங்கிற தாயிட சிறப்பா பேசுறது. சரியா? சீதனத்தை வாங்கிட்டு தாயிட சிறப்பா பேசுறது. தலாக் பண்ணதுக்கு இஸ்லாத்துல உரிமைக்கு நீ வந்து அப்ப நீ தான் வெளியே போனே, நீ அவள் வீட்டுல தான் இருக்கிற. அப்ப இதான் பிரச்சனை. சிஸ்டம் வந்து முஸ்லிம் அல்லாத சிஸ்டத்தை வச்சுக்கண்டு தாயிட சிறப்பை மட்டும் தனியா பேசிட்டு இருந்தா சரி வராது, அது எடுபடாது. அந்த மனைவிக்குரிய உரிமை என்ன, அதுக்கு பின்னாலும் பிரச்சனை வரும், அதுக்கு பின்னாலும் சண்டை வரும். அதுலயே மனைவி அநியாயம் செய்யலாம், தாய் அநியாயம் செய்யலாம். அந்த நேரத்தில் நீ என்ன செய்ய, தாய் எடுத்தீங்க. ஏண்ட தாய், இந்த தாய் செஞ்சது பிழையா இருந்தால் நீ அதை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நீ உன்னை தனியாக தான் வச்சு உன்னை சிறப்பாக வச்சுக்கிறேன், நான் உனக்கு எல்லாமே நான் உனக்கு என் தாய் என்னோட விட்டு என்று நீ என்ன செய்ய, நீங்க என்ன செய்யணும், அந்த இடம் எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கும். இதுவும் ஒரு காரணம். அப்ப அந்த தாயுடைய வேதனைகள் அந்த ஆயிஷாரோட அழுகைக்கு பின்னால தான் இருக்கு. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க, இந்த வசனம் இறங்கினதுக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? என்னது? அதாவது அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் தான் நீங்க நன்றி சொல்லணும், இவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று ஆயிஷா கணவனாக என்ன செஞ்சாங்க, அந்த வார்த்தையில சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேதனை இருந்துச்சு. என் பக்கம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்னை தூய்மைப்படுத்துகிற அளவுக்கு வசனம் இறங்குவன் நான் அவ்வளவு பெரியவன்னு நான் நினைக்கல. நாங்க ஆயிஷா அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான். இப்ப இந்த இடமா நீங்க நினைச்சு பாருங்க. இது நம்ம படிப்பின ரசூலுல்லாஹ்வுக்குள்ள நிர்பந்தம் நமக்கு இல்லை. அப்ப இதை நம்ம படிப்பினை எடுத்து தாயை நம்ம எத்தனை இடத்துல வழக்கு கெடுத்திக்கிறோம். தாய் நிறுத்தி என்ன இருந்தாலுமா நீங்க இதை இப்படி பேசிக்க கூடாதுன்ற டைம்ல அந்த தாயோட உள்ளம் அழும், வேதனைப்படும், நொந்து அந்த இடத்துல ஒட்டஞ்சு போகும். ஆனா நீங்க லாஜிக் பேசிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க தத்துவம், உங்களுடைய மகள் உங்களுக்கு தத்துவம் பேசிட்டு இருந்தா எப்படி இருக்கு? உங்களுடைய மகளோட கணவரை வச்சுக்கிட்டு என்ன பாப்பா நீங்க இப்ப பார்த்ததுக்கு இப்ப அவர் தானே எனக்கு எல்லாம் பாக்குறான்னா பிழையாது.